12th max exercise 4.4ல செகண்ட்ல தேர்ட் சம் cot inverse of அந்த சம் எழுதிக்கலாம். cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2. இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே in terms of sin, cos and tan மாற்றிக்கணும் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த டேபிள் எழுதிக்கலாம். sin theta, cos theta and tan thetaக்குள்ள வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதிக்கலாம். 0, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. In terms of radian கூட எழுதலாம். 0, pi by 6, pi by 4, pi by 3, pi by 2. சைனோட வேல்யூ 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. அது அப்படியே தலைகீழ காஸ்க்கு எழுதிங்க. 1, root 3 by 2, then 1 by root 2, 1 by 2, 0. Tanக்கு பார்த்தீங்கன்னா 0, 1 by root 3, 1, root 3, infinity. ஓகேவா? இப்போ காட்டுன்னு இருக்குது, இதை டேனாக மாற்றிக்கிங்க. டேனாக மாற்றினீங்கன்னா tan inverse of இங்கே 1 divided by 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே தலைகீழ மாற்றினாலும் எகெயின் நம்மளுக்கு 1 தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ப்ளஸ்ஸு sin inverse of minus root 3 by 2ன்னு இருக்குது. sin inverseக்குள்ளே மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எழுதிக்கணும், ஈக்குவல் டு மைனஸ் sin inverse of எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த வேல்யூ வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் -1லேருந்து 1குள்ளார இருந்துச்சுன்னா. root 3 by 2ங்கிறது என்னது? root 3ங்கிறது 1.732, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக அது 0 பாயிண்ட் சம் நம்பர்ஸ், அது இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இந்த டேர்மை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், மைனஸ் sin inverse of எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது உள்ளார இருக்கிற root 3 by 2 அப்படியே. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சீக்கண்ட்டுன்னு இருக்குது. சீக்கண்ட்டை நம்ம என்னென்னு மாற்றிக்கணும், காசாக மாற்றணும் அப்படின்னா உள்ளார இருக்கிற வேல்யூ என்ன மாறிடும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இங்கே root 2ன்னு இருக்கிறது 1 by root 2ன்னு மாறிடும். ஓகேவா? எகெயின் இங்கே பாருங்கள், காஸ் இன்வர்ஸ்குள்ளார மைனஸ் இருக்குது. காஸ் இன்வர்ஸ்குள்ளார மைனஸ் இருந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம சைன் மாதிரி என்ன செய்ய முடியாது, மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்க மாதிரி மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுத முடியாது. என்ன எழுதணும் அப்படின்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு -1லேருந்து +1குள்ளார. ஓகேவா? -1லேருந்து +1குள்ளார இந்த லிமிட் இருக்கான்னு பாருங்கள். 1 divided by root 2. 1 divided by root 2ங்கிறது என்னது? கண்டிப்பாக இந்த -1லேருந்து +1குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் இது அப்படின்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிங்க. tan inverse of 1, இங்கே மைனஸ் sin inverse of root 3 by 2. இங்கே மைனஸ் வெளியில் இருக்குது. இங்கே 2 டேர்மாக எழுத போகிறோங்கிறதுனால ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்கிற வேல்யூ 1 divided by root 2. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இதுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். tan inverse of 1 எப்போ கிடைக்குது, பை பை 4ல். ஸோ பை பை 4 மைனஸ் root 3 by 2 சைனில் எப்போ கிடைக்குது, 60 டிகிரி, அதாவது பை பை 3. ஸோ பை பை 3 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார பை, இங்கே இருக்கிற பை மைனஸ் காஸ்க்கு எப்போ 1 by root 2 கிடைக்குது அப்படின்னா 45 டிகிரி, பை பை 4. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ பை பை 4, பை பை 3 மைனஸ் பை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பை பை 4. ஓகேவா? இப்போ இது எல்சிஎம் எடுத்துக்கங்க. இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பை பை 4 பை பை 4 சேர்த்திங்கன்னா பை பை 2. ஓகேவா? மைனஸு பை பை 3 மைனஸ் 5. இது என்ன செஞ்சுக்கங்க, எல்சிஎம் எடுத்துங்க. 6 தான் எல்சிஎம்மு. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, 3 பைன்னு வரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 பை. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, -6 பைன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அடிஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3 - 2ங்கிறது 1, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -5. ஸோ -5 பை பை 6. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர்.